ஹலோ guys, எல்லாரும் ஆவலோட இருப்பாது. சின்ன பசங்க பெரிய பசங்க மேட்ச் இன்னும் சிறு தொடங்கி வருகிறது. போன மேட்ச் பெரிய பசங்க பாஸ் ஆனதால இந்த மேட்ச் வார்களே முதல் பேட்டிங். இந்த மேட்ச் சுவாரஸ்யமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். பெரிய பசங்க டீம் எவ்வளவு ரன் அடிப்பார்கள்? 40 50 ஆல்ரெடி 2 மேட்ச் முடிஞ்சிருக்கு. அதுல ஒண்ணு சின்ன பசங்க ஃபர்ஸ்ட் மேட்ச், செகண்ட் மேட்ச் பெரிய பசங்க அற்புதமாக கம்பேக் பண்ணி வெற்றி பெற்றுள்ளார்கள். முதல் ஓவர் அபினேஷ் டு மேக்ஸ்லின். முதல் பந்து 4 6 முதல் பந்து 6 அடிச்சு அவுட். 4 வருமா? ஓ நல்ல ஷாட், கேட்ச், அற்புதமான கேட்ச் விபின். வாட் எ டைவிங் மிராக்கிள் கேட்ச். சரியான அற்புதமான கேட்ச், நல்ல கேட்ச். அடுத்ததாக புதிய பேட்ஸ்மேன் பிரிட்டோ ராஜ். இவர் சிறந்த பேட்ஸ்மேன், அற்புதமா ஸ்ட்ரைக் பண்ணார். ஆனா 4 லைன் மேட்ச்ல தான் இப்படி விளையாடுவாருன்னு தெரியல. 6 லைன் மேட்ச்ல சூப்பரா 6 அடிப்பாரு. எப்போ அடிச்சாரு? முதல் பந்து அவர் நல்ல ஒரு ஸ்ட்ரைக்கிங் பேட்ஸ்மேன். ஹார்திக் பாண்டியா போல அடிப்பாரு. ஹார்திக் பாண்டியா. அடுத்த பால் சிங்கிள். ஜெர்சி நம்பர் 7 போட்டுறாரு. டோனியா போல 6 எல்லாம் அடிப்பாரு. தோனியே முக்கியம் அடிப்பாரு. டோனி போனா சர்ச்சா போல 6 லைன்ல எல்லாம் அடிச்சிட்டு இருப்பாரு. அடுத்து கம்மிங் பேக் டு கிரிக்கெட். சிங்கிள் அடுத்து நல்ல அஸ்வின் பாலை எடுத்து த்ரோ பண்ணி உள்ளார். அஸ்வின் ஒரு அற்புதமான ஃபீல்டர், இந்த டீமின் சிறந்த ஃபீல்டர் ஒருவர். அவர் சிறந்த ஃபீல்டரை அந்த கருப்பு கலர் சட்டை போட்டுட்டு இருக்காரு, டிஷர்ட் போட்டுட்டு. ஃபர்ஸ்ட் பால் டாட்டு. ஸ்கோர் முதல் ஓவரில் 6 ரன்கள். அடுத்த வந்து விக்கெட், கேட்ச் டிராப், சிங்கிள். நல்ல ரன்னிங் விட்டு வந்து விக்கெட். டோனி போல ஒரு ஷாட் 4 அடிப்பாரா? சிங்கிள். டாட் பால். வின் நல்லா போட்டு கொண்டிருக்கிறார் இந்த ஓவர். எவ்வளவு ரன்? ஒரு நல்ல பேட்ஸ்மேன் எதிராக நல்ல ஓவர் போட்டு கொண்டிருக்கிறார். ரக்ஷன் நல்ல பிளேயர், பிரிட்டோ நல்ல பிளேயர். 2 பேரும் 6 லைன் மேட்ச்னா பார்ட்னர்ஷிப் போட்டு வெளுத்து வாங்குவார்கள். இந்த 4 லைன் மேட்ச்ல கொஞ்சம் திணறார்கள். நல்ல ஷாட், சிங்கிள். அவர் அற்புதமான ஃபீல்டர். அவருக்கு கையில போனாலே ஓட பயப்படுவார்கள். பேட்ஸ்மேன்ல ஓடவே பயப்படுவார்கள். அடுத்து 2 ஓவர் முடிவில் 9 ரன்கள். அடுத்த ஒரு முதல் பந்து சிங்கிள். சுட்டுக்கு வந்து அடுத்தது முதல் பந்து சிங்கிள். ஆல்சன் நல்ல ஃபீல்டர், சிங்கிள் விக்கெட். இல்ல ரீச் பண்ணிட்டாரு. சின்ன பசங்க எல்லாம் அப்பீல் பண்ணாங்க. இது ரீச் ஆயிட்டாரு. அடுத்த பந்து நல்ல 4 ஆல்சன் பண்ணிட்டோம். நல்ல ஃபீல்டிங், சிங்கிள். அடுத்தது ஸ்டம்பை அடித்துக் கொண்டிருக்கிறார் பவலர். அடுத்த பந்து சிங்கிள். நல்ல ஷாட், ஃபீல்டு ஆபி. அவுட்டா? அப்பீல் இல்ல, நாட் அவுட். நல்ல ஓவர். 3 ஓவர் முடிவில் 14 ரன்கள். இந்த ஓவரில் 5 ரன்கள் மட்டுமே. முதல் ஓவர் 6 ரன்கள், அடுத்த ஒரு 3, அடுத்த ஒரு 5. இந்த பேட்ஸ்மேனில் ஒரு இண்டெல்லாம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். அவுட்டா இல்லையா? நாங்க பெரிய பசங்க
ஓகே யாரு நாட் அவுட் நாட் அவுட் தான் ரீப்ளே நாட் அவுட் வந்து சொந்தமாகியுள்ளார்கள். அடுத்த முதல் பந்து விக்கெட் போட அந்த பால் விக்கெட்டா என்னதோ, அதனால இந்த பால் விக்கெட் போச்சு என்னதோ. அடுத்தாக பேட்ஸ்மேன் புதிய பேட்ஸ்மேன் சுஜின். சூபி பவுலிங் ஓவர். அங்க அவர் நல்ல ஃபீல்டர், அவர் கையில போனால் 8 ஓட பயப்படுவார்கள். அடுத்த வந்து வால்சன் அற்புதமான ஃபீல்டிங், நல்ல ஃபீல்டிங். பால் கையில தவிரனால நல்ல ஃபீல்டிங் தான். பால் கொஞ்சம் ஃபாஸ்டா போச்சு. அடுத்த பால் ரக்ஷன் கேட்சா 6 அவுட்டு. அந்த பால் ரன் அவுட் ஏமாத்தினாரா என்னதான் இந்த பால் அவுட் ஆகியுள்ளார். அடுத்த புதிய பேட்ஸ்மேனாக இறங்கியுள்ளார் ஆண்டோ ஸ்டாலின். இவர் ஒரு நல்ல பிளேயர், ப்ரொஃபஷனல் பிளேயர். விராட் கோலி அந்த ரேஞ்சுக்கு ஆடுவாரு. நல்ல ஒரு பேட்ஸ்மேன், லைட்டா ஃபார்ம் அவுட். இப்ப பாருங்க முதல் பந்து எவ்வளவு பொட்டன்சியல். இந்த பால் எல்லாம் மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் போட்டோம்னா முதல் பாலே அடிக்க பார்த்துருவார்கள். இவர் சிங்கிள் எடுத்துக்கொடு எல்லாரும் அடுத்த விக்கெட். சூபி ஓவர் அடிக்க கஷ்டம். சூபி ஒரு அடிச்ச கஷ்டம் தான். இருந்தாலும் இவர் இந்தியன்ல பிளேயர் அவரு. அடுத்தாக புதிய பேட்ஸ்மேன் ஆல்பின். ஓவர் முடிந்தது. அடுத்த ஓவர் போட வருகிறார். 4 ஓவர் முடிவில் 17 ரன்கள். அடுத்த ஓவர் போட வருகிறார் ஆல்சன் பெனிட்டோ. ஸ்கோர் போகுமா? ஸ்கோர் போகுமா? பவுலிங் போட நேரம். ஒரு 4 அடிங்க. பெரிய பசங்க இண்டே காட்டாம ஆடிக்கொண்டு இருக்கிறார்கள். ஒரு 4 வருமா? விக்கெட். அவுட் ஆகியுள்ளார் ஆண்டோ ஸ்டாலின். நல்ல ஷாட் இருந்தாலும் 6 அடிச்சால அவுட். இது விராட் கோலி போல ஆட பார்த்தாரு. ஆனா இது கொஞ்சம் லைட்டா உயர்ந்துட்டு. விராட் கோலியோட நல்லா விளையாடுவாரு. அடுத்தது இரண்டாம் பந்து. 4 வருமா? ஒரு நல்ல ஷாட். 6 அவுட். 2 வருஷம் தொடர்ந்து 6 அடித்து அவுட் ஆகியுள்ளார்கள். ஆன் ஹாட்ரிக் ஆல்சன் பெனிட்டோ. விக்கெட் கிடைக்குமா? நான் மந்திரம் போட போறேன். ஹாட்ரிக் விக்கெட் கிடைச்சது. ஊனி பாபா. 6 அவுட். ஹாட்ரிக். அற்புதமான பவுலிங். 3 பந்தில் 3 விக்கெட். ஹாட்ரிக் எடுத்துள்ளார் ஆல்சன் பெனிட்டோ. மொத்தமாக 18 ரன்கள் அடித்துள்ளார்கள் பெரிய பசங்க அணி. 36 பந்துகளில் 19 ரன்கள் எடுத்தால் சின்ன பசங்க அணி வெற்றி பெறலாம் இந்த மேட்சில். பேட்டிங்கில் ஓபனிங் பேட்ஸ்மேன் பிபின் மற்றும் ஆல்சன் பெனிட்டோ. ட்ரையல். இந்த மேட்ச் விறுவிறுப்பாக போகுமா? லோ ஸ்கோரிங் த்ரில்லரா? முதல் பந்து. ஓ நல்ல டாட் பால். நல்ல பந்து இது. இவரும் ஒரு நல்ல பேட்ஸ்மேன். அடுத்த பந்து டாட் பால். 2 பந்தில் தொடர்ந்து டாட் பால். இவர் ஒரு அற்புதமான பேட்ஸ்மேன். அடுத்த பந்து சிங்கிள். இவரும் ஒரு நல்ல பேட்ஸ்மேன். ருத்ராஜ் கெய்க்வாட போலே ஆடுவார். முதல் பந்து நாட் ரன். டாட் பால் இல்ல பவுண்டரி. அடுத்த பந்து ரன் அவுட். ஆல்சன் பெனிட்டோ ரன் அவுட் என நினைக்கிறேன். அவுட் ஆகி வெளியே போய் கொண்டிருக்கிறார்கள். ஆல்சன் பெனிட்டோ. அவர்கள் பிபினின் விக்கெட்டிற்கு கேட்கிறார்கள் அம்பரிடம்.
ரீப்ளே போட்டாட்டு யார் அவுட் விபின் அவுட்டா ஆல்சன் பெனிட்டோ அவுட்டா ஆல்சன் பெனிட்டோ அவுட் நினைக்கிறார் விபின் அவுட் ஆகியுள்ளார் ரீப்ளே பார்த்து விபின் அவுட் ஆகியுள்ளார் அடி வைக்காதீர்கள் ஆல்பர்ட் அப்பதாக பேசி கொண்டிருக்கிறார் ஆல்பர்ட் ஜெஃப்ரின் முதல் பந்து அது முறைப்படி பிபின் தான் இல்ல ஆல்சன் தான் அவுட் வரும். ஆமா இது பிபின் அவுட் ஆகி பிபின் பெரிய பிளேயர், அதனால பிபினை சண்டை போட்டு வெளியே தண்ணி குடித்து கொண்டிருக்கிறார். இவர் ஒரு அற்புதமான பேட்ஸ்மேன். இவர் கிஷான் கிஷான போல பேட்டிங் விளையாடார். அஜிரெடியா ஆல்சன் ஒரு ப்ரொஃபஷனல் பிளேயர். ருத்ராஜ் கைக்வாட போல ஆடுவாரு. நல்ல ஷாட். பவுண்டரி இந்த மேட்ச் விறுவிறுப்பாக போகுமா? இது பெரிய பசங்க டீம். நாட்டுறான் அது ஒரு நல்ல ஷாட். ஆனால் நாட்டுறன் தான் கிடைக்கும். டாட் பால். அடுத்து வந்து நல்ல ஷாட். டாட் பால் நல்ல பந்து. நல்ல டிஃபென்ஸ் ஆடிக்கொண்டிருக்கிறார். அடுத்து வந்து டாட் பால் பிரஷர். மூணு பால் தொடர்ந்து டாட் பால். இந்த ஒரு 4 டாட் பால் வந்து விட்டது. கடைசி பிரஷர் பெரிய ஷாட்டுக்கு போவார் ஆல்சன் பெனிட்டோ. இருந்தாலும் பிரஷரை கண்டுக்காமல் ஒரு சிங்கிள் எடுத்துக்கோ டூக்கான வாய்ப்பு சிங்கிள் 2 ஆடி இருக்கலாம். சிங்கிள் தான். இந்த ஓவரில் 5 ரன்கள். முதல் ஓவர் 5, இந்த ஓவரில் 5, மொத்தம் 10 ரன்கள் 2 ஓவர்களுக்கு. இந்த ஓவர் ரொம்ப குரூசியலான ஓவரா இருக்கும். இந்த ஒரு 2 விக்கெட் ஏதாவது எடுத்தா பெரிய பசங்க அணி வெற்றி பெறலாம். முதல் பந்து டாட் பால். இரண்டாம் பந்து நல்ல ஷாட். சிங்கிள். அற்புதமான ரன்னிங். நல்ல ரன்னிங். இந்த பால் சிங்கிள். நல்ல ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸ். அவர் பொலாட் நான் ஸ்ட்ரைக்கர்ல பொலாட் கிடைக்கல. ருத்ராஜ் கைக்வாட். அடுத்த பால் விக்கெட்ஸ். ருத்ராஜ் கைக்வாட போல ஆடுற ஆல்சன் பெனிட்டோ 6 எடுத்து அவுட் ஆகியுள்ளார். அடுத்ததாக பேட்டிங்கில் ஒரு நல்ல பிளேயர் இவர். மேக்ஸ்வெல் போல ஆடுவாரு. டேரில் மிச்சல். மேக்ஸ்வெல் ஐபிஎல் ஆடிய மாதிரி ஆடுவார். டேரில் மிச்சல் ஆடுற விளையாடுவாரு. அடுத்த ஓவர். இந்த ஓவர் கூட வருகிற ஸ்டாலின் எவ்வளவு ரன்கள் வரும்? முதல் பந்து. நல்ல பால். நல்ல ஆல்சன் பெனிட்டோ கேமராவை மறைத்து கொண்டிருக்கிறார். கேமராமேன் 2 ஓவருக்கு எத்தனை எடுக்கணும்? 6. இந்த நேரம் எனக்கு ஓவர் வந்தா எப்படி 6 ரன் எடுத்தாரு. டைட்டா கொண்டு போயிருக்கலாம். 2 ஓவர் 6 ரன்னால ஒரு நல்ல பவுலர். வைடு இவர் ஜஸ்ட் பும்ரா போல பவுலிங் போடுவாரு. அடுத்த பந்து நல்ல ஷாட். பவுண்டரி. நல்ல ஷாட். ஜஸ்பிரிட் பும்ரா போல போட்டானா யார போல போட்டான்? டேரில் மிச்சல் அடித்து போரடித்துள்ளார். அடுத்த பந்து. இதான் ஜஸ்பிரிட் பும்ரா. ஒரு 4 போனாலும் அடுத்த பால் கம்பேக் நிகழ்த்தி உள்ளார். அவர் அப்பப்போ ஒரு பால் நல்ல ஷாட். 4 வெற்றி பெற்றுள்ளார்கள் சின்ன பசங்க அணி. நல்ல ஒரு லோ ஸ்கோரா இருந்தாலும் அற்புதமா சேஸ் செய்து வெற்றி பெற்றுள்ளார்கள்.